ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய உணவுகளில் ரொம்ப முக்கியமான ஸ்ரீலங்கன் பொல் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து தான் இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் செய்யும் போது இதை ரொம்ப சாஃப்டாக உங்களால் செஞ்சு கொள்ள முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ இந்த ஈஸியான ரொம்ப டேஸ்டியான பொல் ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் 500 கிராம் அளவில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக நீங்கள் கடைகளில் லூஸாக விற்கிற கோதுமை மாவை இந்த மாதிரி பேக்கெட்டில் விற்கிற கோதுமை மாவை எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளுங்க, அப்போ இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே 3-4 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த பொல் ரொட்டியோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, நாம் இந்த ரொட்டிக்கான மாவு பிசையும் போது இதில் தண்ணி சேர்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நல்ல கட்டியான தேங்காய் பால் சேர்த்து தான் பிசைய போகிறோம். ஸோ இதுக்காக நான் 400 ml அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா இந்த ரொட்டிக்கான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு அகலமான பவுலில் நான் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே தேங்காய் பூவையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த ரொட்டிக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் பாலை சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரேடியாக மொத்தமாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஃபைனலாக இந்த மாவை பிசையும் போது இந்த மாதிரி பாலை தெளித்து விட்டு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா செட் ஆகி வரும். இப்போ இந்த மாவோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் தண்ணித்தன்மையும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது உங்கள் கைகளில் ஒட்டுற பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் செய்ய போகிற ரொட்டியுமே நல்லா சாஃப்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த டைமில் இந்த ரொட்டிக்கான கட்டை சம்பளை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதோட பாதி லெமனுமே எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மாசி எடுத்து அதை நல்லா கழுவி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இதோட அளவு உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் கூட குறைய சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த சம்பளை செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்காக சின்னதாக ஒரு உரல் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நான் எடுத்து வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த உரலை வச்சு இந்த மாதிரி நல்லாவே அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அழகான ஒரு ரெட் கலரில் வரும். இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இதை நல்லாவே இடித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக இதில் நான் மாசியை சேர்த்து இடித்து எடுத்துக்கொள்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இது லைட்டாக மிக்ஸ்ட் ஆகிற அளவுக்கு இடித்து எடுத்தாலே போதும். ரொம்ப அதிகமாக இடிக்கணும்னு எல்லாம் தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய காரமான மாசி சம்பல் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரொட்டி எல்லாத்தையுமே ஒரு வாழை இலையில் தான் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை நீங்கள் ரவுண்ட் பிளேட்டில் வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம்.
10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு. ஏற்கனவே நான் மாவு பிசைகிறதுக்காக எடுத்து வச்சுருந்த 400 ml தேங்காய் பாலிலிருந்து கொஞ்சமாக வேறே எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம இந்த மாவை தட்டி எடுத்துக்கொள்றதுக்காக எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல, இந்த தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். இப்போ இந்த வாழை இலையிலையுமே கொஞ்சமாக தேங்காய் பால் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாவு உங்கள் கைகளில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த தேங்காய் பாலால் உங்கள் கைகளையும் நினச்சி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மாவை இந்த வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கொள்ளலாம். முக்கியமாக இந்த ரொட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இது மாதிரி இந்த பாலை வச்சு இதை நல்லாவே தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த வாழை இலையோட ரவுண்ட் ஷேப் படியே நான் இந்த ரொட்டியை தட்டி எடுத்துக்கொள்கிறேன். தேவைப்படும் போது பாலையும் சேர்த்து நல்லாவே ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக இந்த ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த சைஸுக்கு எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி எல்லா ரொட்டியுமே ஒரே சைஸில் செஞ்சு எடுத்துக்கொள்றதுக்காக நான் இந்த மாதிரி வாழையிலே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு அளவு வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லா ரொட்டியுமே ஒரே சைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிற ரொட்டி எல்லாத்தையுமே ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த சைஸுக்கு தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இந்த ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா இந்த ரொட்டி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கொள்றதுக்காக ஒரு ரொட்டி கல் இல்லைன்னா தவா எடுத்துக்கொள்ளுங்க. தவா நல்லா சூடாகினதும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ரொட்டி இந்த மாதிரி வாழை இலையோடு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த வாழை இலையை உடனே ரிமூவ் பண்ணிடாதீங்க. கீழே நல்லா வெந்ததுக்கப்புறமா இது உங்களுக்கு தானாகவே கலண்டு வரும். ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது வெளியே சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும், அதோட உள்ளே வெந்திருக்காது. இப்போ இந்த ரொட்டி நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த வாழை இலையை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை நான் அடுத்த சைடுக்கு மாற்றி விட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறமா வர ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதாவது யூஸ்வலாக நம்ம ரொட்டி எல்லாமே எப்படி சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா சிவந்து வர வரைக்கும் இதை மாற்றி விட்டுக்கொள்ளலாம். அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டியை நீங்கள் செய்யும் போது உங்கள் கைகளால் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இது ஈவனாக இது எல்லா இடமுமே நமக்கு வெந்து வரும். ஸோ அவ்வளவுதான். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மிதம் இருக்க எல்லா ரொட்டியுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியான பொல் ரொட்டி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொல் ரொட்டியோட வச்சு சாப்பிட்றதுக்கு கட்டை சம்பல் சீனி சம்பல் எல்லாமே பக்கா காம்பினேஷன். நாம் வலிமையாக செய்கிற ரொட்டியை விட இந்த ரொட்டி தேங்காய் பால் சுவையோட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் உங்ககிட்ட அடிக்கடி இது மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அண்ட் அதோட இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே பாருங்கள் இது எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சாஃப்டாக இருக்குன்னு. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கட்டை சம்பளுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் நான் சொன்ன அளவுகள் படி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ரொம்ப பர்ஃபெக்டான ரொட்டி செஞ்சு கொள்ள முடியும். இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பை பாய்.